ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. யார் இந்த خديجة؟ யார் இவர்கள்? இவர்களை பற்றி இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகமாகிய நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? இவர்களை பற்றி என்ன தெரியும்? அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் திருமணம் செய்து கொண்ட பெண் கதீஜா. முதல் விஷயம், அவர்களுக்குரிய சிறப்பை சொல்ல போனால் உலமாக்கள் இவ்வாறு பட்டியலிடுகிறார்கள். நபி அவர்கள் முதலில் திருமணம் செய்த பெண்ணும், அவர்கள் மரணிக்கும் வரை நபி வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யவில்லை என்பதிலும் அவர்களுக்கு அந்த சிறப்பே போதுமானதாக இருக்கிறது. எப்படி? ஹதீஜாவின் சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் மரணிக்கும் வரை நபி அவர்கள் எந்த திருமணம் செய்யவில்லை என்பதே அவர்களுக்கு பெரும் சிறப்பு. நபி அவர்கள் இன்னும் பார்க்க இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பை, நபி அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை யார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு உதாரணம், ஈடு இணையற்ற ஒரு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நபி. உறவினர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றுக்கும் சிறந்த உதாரணம். அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உஸ்வத்துல் ஹஸன, அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் முதலில் திருமணம் செய்தார்கள் என்பதிலும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரை நபி அவர்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யவில்லை என்பதிலும் உலமாக்களுக்கு மத்தியில், வரலாற்று அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த ஹிலாஃபும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஒற்றை கருத்து. சரி, அடுத்தது, மேலும் நபிகளார் தமக்கு நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பே அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25. நபிகளாருடைய வயது அப்போது 25. சரி, ஹதீஜா அவர்கள் குவைலித் பின் அஸத் பின் அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப் என்பவரின் மகளார். யார்? குவைலித். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தந்தை கவனியுங்கள். குவைலித் பின் அஸத் இப்னு அப்துல் உஸ்ஸா இப்னு குஸை இப்னு கிலாப். எங்கு ஒன்று சேர்கிறார்கள் நபியும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும்? குஸை. எங்கு ஒன்று சேர்கிறார்கள்? குஸை வம்சத்தில் ஒன்று சேர்கிறார்கள். அப்படி என்றால் குஸையுடைய சந்ததிகளில் தான் இருக்கிறார்கள். யார்? நபி அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. புரிகிறதா அல்லாஹ்வின் அடியார்களே? ஏனெனில் குஸையின் மகன், நபி அவர்களுடைய வரிசையில் வரக்கூடிய குஸையின் மகன் யார்? அப்து மனாஃப். அதுவே ஹதீஜா அவர்களுடைய சந்ததியின் வரிசையில் குஸைக்கு இன்னொரு மகன் இருந்தார். அவர் யார்? அப்துல் உஸ்ஸா. அவர்தான் அப்துல் உஸ்ஸா. குஸையுடைய மகன்களில் ஒருவர் யார்? அப்து மனாஃப். அதே போல் மற்றொரு மகன் தான் அப்துல் உஸ்ஸா. அப்துல் உஸ்ஸா வரிசையில் வருபவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்து மனாஃப் வரிசையில் வருபவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதை உலமாக்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள். இதை விட கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே இவர்களது வம்சாவளி நபிகளாருடன் குஸை என்பவரிடம் சென்று இணைகிறது. வம்சாவளியை பொறுத்தவரை ஹதீஜாவை விட உம்மு ஹபீபா அவர்கள் நபிகளாருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஏன்? இந்த ஒரு கூடுதல் தகவலை சொல்கிறார். இதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. வரலாற்றை வரலாறாக படிக்க வேண்டும், சஹீஹான வரலாறாக படிக்க வேண்டும். அந்த முயற்சி தான் நாம் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி. அல்லாஹ் நம்மை இதற்கு லேசாக்கி தருவானாக, இந்த பெரும் நூலை படித்து முடிப்பதற்கு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை விட நபி அவர்களுக்கு அந்த சொந்தத்தில், அந்த வம்சாவளியில் நெருக்கமானவர்கள் யார் என்றால் யார் அவர்கள்? உம்மு ஹபீபா. ஏன்? ஏனெனில் அவர்கள் இருவரும் அப்து மனாஃப் என்பவரிடம் நபிகளாருடன் இணைகிறார்கள்.
குசையின் மகன் அப்து மனாஃபின் குடும்பத்தாரிடமிருந்து வந்ததால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குசையை விட அடுத்த மகனாரிடம் ஒரே தந்தையிடம் சேருவதால் ஆக நெருக்கமாக இருப்பது யார்? உம்மு ஹபீபா. இதை ஒரு ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை திருமணம் செய்வதற்கு முன்பே, எழுதிக் கொள்ளுங்கள், நபிகளார் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே 2 ஆண்களை திருமணம் செய்திருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 திருமணம் நடைபெற்றிருந்தது. அவர்களின் பெயர் பின்வருமாறு: அதீக் பின் ஆயித் அல் மக்சூமி ஒருவர், அதீக் பின் ஆயித் அல் மக்சூமி. மற்றொருவர் அபு ஹாலா அன்-நப்பாஷ், அபு ஹாலா அன்-நப்பாஷ். இந்த இருவரும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர்களாக இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்படுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் திருமணம் செய்து கொள்கிறார்கள்? சரியாக கவனியுங்கள். நபித்துவமாக, நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் 15 ஆண்டு. அப்படினால் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க நபி அவர்கள் என்பதை பாருங்கள். பிள்ளைகள் பிள்ளைகள் என்று இத்தனை பிள்ளைகளை நாம் பார்த்தோமே சென்ற வகுப்புகளில். அந்த பிள்ளைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள்? இந்த திருமணத்திலிருந்து வந்தவர்கள் நபி அவர்களுக்கு. ஏனெனில் நபி அவர்களுக்கு திருமணமானது 25 வயதில் நபி அவர்களுக்கு திருமணமானது. ஏறத்தாழ 15 வருடம் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் குடும்பம் நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இதோடு கவனியுங்கள். அல்லாஹ் அவருக்கு நபி அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிக்கும் வரை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடனே இருந்தார்கள். அவர்கள் நபிகளார் மீது ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்து ஒரு உண்மையான மற்றும் சிறந்த துணைவியாராக இருந்தார்கள். அடுத்ததாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்புகளை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர் என்பதே அவர்களுக்கு போதுமான சிறப்பும் அந்தஸ்துமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அந்த இஸ்லாத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சிறப்பே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போதுமானது. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட சிறப்பு அல்லாஹ்வின் அடியார்களே. கஷ்ட காலத்தில் அல்லது நன்றாக வாழ்ந்த காலத்தில் நபி அவர்களை இது பண்ணவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. கஷ்ட காலத்தில் ஈமான் கொண்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உண்மையானவராக நம்பினார்கள், எல்லாவற்றுக்கும் துணை நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதைதான் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். இதில் முஸ்லிம்கள் மத்தியில் ஏகோபித்த கருத்துள்ளது. அதாவது இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. முதலில் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சிறப்பை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களை முந்தவில்லை. இதை சொல்கிறார்கள். முதல் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் கருத்தாக வருவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதில் எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ இதில் முந்தவில்லை என்று சொல்கிறார்கள். இது கருத்து வேறுபாடே இல்லை. முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் யார் என்றால் அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் அவர்கள் அகிலத்தின் சிறந்த பெண்களில் ஒருவராகவும் சொர்க்கத்தின் சிறந்த பெண்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார்கள். அவர்களது சிறப்புகளில் மற்றொன்று என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக ரப்பிடமிருந்து அவர்களுக்கு சலாம் தெரிவித்தார். அவர்கள் சிறப்பில் மற்றொன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்கள் நேரடியாக இறைவனிடமிருந்து ரப்பிடமிருந்து அவர்களுக்கு சலாம் தெரிவித்தார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இது அவர்களுடைய சிறப்பு. மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவுக்கு சொர்க்கத்தில் உள்ள முத்தாலான ஒரு மாளிகை கிடைக்கும் என்றும் கவனியுங்கள், முத்தாலான ஒரு மாளிகை கிடைக்கும் என்றும் அதில் எந்த சத்தமோ சோர்வோ இருக்காது என்றும் நற்செய்தி கூறினார்கள். இதுவும் ஒரு சிறப்பு. தன் மனைவி ஹதீஜாவிற்கு நற்செய்தி சொல்கிறார்கள். சொர்க்கத்தாலான முத்தாலான அந்த ஒரு பெரும் மாளிகை யாருக்கு? ஒரு மாளிகை யாருக்கு? அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கு? ஒரு பெண்ணிற்கு. எங்கு? ஒரு மாளிகை. இதற்கு ஆசைப்படுகிறோமா? மாளிகைக்கு, இந்த மாளிகைக்கு நாம் ஆசைப்படுகிறோமா? அந்த வீட்டிற்கு நாம் ஆசைப்படுகிறோமா? அல்லது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வீட்டை வாங்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமா? எதை வாங்கி எதை அனுபவிக்க போகிறீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே,
எப்போது வீடு வாசல் என்று வந்தால் சொர்க்கம் ஞாபகம் வரப்போகிறது இந்த சமூகத்திற்கு? எப்போது வரப்போகிறது? வீடு வாசல் என்று வாயில் வந்தால் இந்த சமூகம் எப்போது சொர்க்கத்தை யோசிக்க போகிறது? உண்மையிலே அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமா? சொர்க்கம், அரண்மனை, மாளிகை, காசு, பணம், பங்களா இதெல்லாம் வாயில் வந்தால் சொர்க்கம் நமக்கு வருகிறதா ஞாபகத்திற்கு? அப்படி வரவில்லை என்றால் ஈமானை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை வாங்கக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் இதை வாங்குவதனால் உங்கள் மார்க்கத்தை இழப்பதை தான் மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை நபிகளார் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதும் அவர்களுக்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பாகும். அவர்களுக்கு தமிழில் சொன்னால் சக்காலத்திகள். சக்காலத்திகள் என்றால் என்ன? சக்காலத்தி என்றால் என்ன? சக்காலத்தி என்பது ஒரு இழிவான பெயர் அல்ல, அது ஒரு தமிழ் பெயர். சக்காலத்தி என்றால் என்ன? தன் கணவனின் பிற மனைவிகள். சக்காலத்திகள் என்றால் என்ன? தன் கணவனின் பிற மனைவிகளை சக்காலத்தி என்று தமிழில் சொல்வோம். நபிகளார் மேலும் கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு சக்காலத்திகள் எந்த ஒரு மன வருத்தமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே நபிகளார் இவ்வாறு இருந்தார்கள் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். என்ன நபி அவர்கள் ஏன் 25 அகவையில் திருமணம் செய்தவர்கள்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற இந்த கேள்விக்கு அறிஞர்கள் பதில் அளிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு பதில் இந்த பதிலை சொல்கிறார்கள். என்னவென்றால், மற்றவர்கள், நான் ஒருவேளை திருமணம் செய்யக்கூடிய மற்றவர்கள் யாரும் கதீஜாவை வருத்தத்திற்குள் ஆளாக்க கூடாது, அவர்களை துன்புறுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே நபி அவர்கள், அதனால் அவர்கள் கவலைப்படக்கூடாது கதீஜா என்பதற்காகவே நபி அவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தார்கள் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். என்றால் எப்பேற்பட்ட ஒரு நேசமாக இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு பாசமாக இருக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நபி அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாசமாக இருக்கும், எப்பேற்பட்ட நேசமாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஷரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள். மேலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமடைந்த பிறகும் நபிகளார் அவர்கள் அவரை பற்றி அதிகம் நினைவு கூர்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நடக்கிறதா? மனைவி வஃபாத்தானதற்கு பிறகும் அந்த மனைவியை பற்றி ஒரு நபி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம், எந்த அளவிற்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை திருமணம் செய்வதற்கு முன்பே கதீஜா மரணம் அடைந்திருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கதீஜாவின் மீது அதிக பொறாமை ஏற்பட்டது என்பது மார்க்கம் நமக்கு ஆதாரமாக சொல்கிறது. என்ன? மரணம் அடைந்து விட்டதற்கு பிறகுதான் வந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஃமின்களின் தாய், மார்க்கச் சுடர் ஆயிஷா. அவர்கள் பொறாமை கொண்டதாக யாரின் மீது? நபி அவர் யாரின் மீது? கதீஜா அவர்களின் மீது. எதனால்? அப்படி என்ன, ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? என்ன காரணம்? என்னவென்றால், நபிகளார் அவர்களுக்கு இந்த மனைவியரில் கதீஜாவின் மீது நான் பொறாமை கொண்ட அளவிற்கு வேறு எந்த பெண்ணின் மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை. நான் ஒன்றும் சொல்லவில்லை, சொல்வதே யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்வதே யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏனெனில் நபிகளார் அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கூறுவதை நான் செவியுற்றுள்ளேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்க எல்லாம் யோசித்து பாருங்கள். நாம் மரணத்திற்கு பிறகு நம்மை பற்றி ஒருவர் பேசுவார்களா? அப்படி பேசக்கூடிய அளவிற்கு தான் நீங்கள் அந்த விதைகளை நீங்கள் விதைத்திருக்கிறீர்களா? ஒரு நபி அவர்களின் வாயிலிருந்து மரணித்த ஒரு பெண்மணியை பற்றி நபி அவர்கள் அடிக்கடி அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தாக்கம் எவ்வளவு பெருசாக இருக்கும்? அப்படி அவர்கள் எவ்வளவு செய்திருப்பார்கள் இந்த மார்க்கத்திற்காக, எவ்வளவு நேசம் இருக்கும் என்பதை யோசித்து பார்த்து பேசுங்கள். உண்மையில் நாம் இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி விட்டு தான் போக போகிறோமா? நம் குடும்பத்தார்களிடம், நம் சமூகத்திடம், நம் மரணத்திற்கு பிறகு எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்று அந்த வாயிலிருந்து வருமா நம்மை பற்றி? தெரியவில்லை.
அந்த பழக்கம் எல்லாம் இங்கு இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார் நபிகளார் அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும் என்று நற்செய்தி கூறிய போது, நான் ஹதீஜாவின் மீது கொண்ட பொறாமையை போல் வேறு எந்த பெண்ணின் மீதும் பொறாமை கொண்டதில்லை என்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? இஸ்லாத்தில் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபி அவர்களுக்கு அரணாக நின்று எல்லாவற்றுக்கும் செய்ததற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த தனிச்சிறப்பு, அந்த மாளிகை, அந்த விஷயத்திற்காகவும் நான் அவர்கள் மீது பொறாமை கொண்டது போல் வேறு எந்த பெண்ணின் மீது பொறாமை கொண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். சரி, இந்த பொறாமைக்கு காரணம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நினைவு கூர்ந்ததும் புகழ்ந்ததும் தான். பாருங்கள், ஒரு பெண் தனது கணவர் தன்னை விட பிறரை அதிகம் நேசிக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்வதுதான் பொறாமையின் அடிப்படை என்பதை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு பின்னால் நமக்கு தருகிறார்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. முஸ்னத் அஹ்மதில் ஒரு செய்தி வந்துள்ளது, அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டு என்ன சொன்னார்கள் என்றால், முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், பற்கள் விழுந்து ஈறுகள் சிவந்து காணப்பட்ட அந்த வயதான பெண்ணையா நீங்கள் இவ்வளவு அதிகமாக நினைவு கூறுகிறீர்கள்? நபி அவர்கள் மீது உள்ள பாசம் வேற எதுவும் இல்லை, சரியா? நபி அவர்கள் மீது உள்ள பாசம். இதே போலதான் இன்னொரு பாத்திரத்தை, இன்னொரு மனைவியாரிடமிருந்து அந்த பாத்திரத்தை என்ன செய்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. என்ன செய்தார்கள்? உடைத்து விட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் இனா பில் இனா, பொருளுக்கு பொருள். உடைத்த பாத்திரத்திற்கு பகரமாக உன்னிடம் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொடுத்து விடு. அதுவும் என்ன, நபி அவர்கள் மனைவி கோபப்பட்டு இவ்வாறு சொன்னவுடன் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள்? காரத் உம்முக்கும். என்னது காரத் உம்முக்கும்? என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இன்று உங்கள் தாய் இன்னைக்கு படும் கோபமாக இருக்கிறார்கள், ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள் பாருங்கள் எல்லாம் என்று யார் சொல்கிறார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களிடம். அந்த பாத்திரத்தை உடைத்து விட்டார்கள். உணவு வருகிறது, குழப்பமாக இருக்கிறது. ஒன்று சௌதா, இல்லை என்றால் ஜைனப், அல்லது வேறு. உணவு கொண்டு வரப்படுகிற அந்த பாத்திரத்தில், அந்த பாத்திரத்தை என்ன செய்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? எடுத்து எரிந்து உதைத்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள் காரத் உம்முக்கும். காரத் என்றால் ஆக்ரோஷமாக, காரத் அகாரம். உங்கள் தாய் இன்னைக்கு படும் கோபமாக இருக்கிறார்கள். என்ன கோபமானாலும் சரி, பாத்திரத்துக்கு பாத்திரம் என்று அந்த இடத்தில் கூட. ஏன் இது என்றால், அமானித பொருளை உடைப்பதின் சட்டத்தில் இந்த ஹதீஸை தான் முதலில் படிப்பீர்கள். ஃபிக்ஹில் ஃபிக்ஹ் விஷயங்களை படிக்கும் பொழுது, மார்க்கத்தில் ஃபிக்ஹ் சட்டங்களை படிக்கும் பொழுது இந்த ஹதீஸை இப்ப நான் படித்ததும் இந்த இடத்தில் தான். முஹர்ரரில் அமானித பொருளை கை வைப்பது, அதற்கு பகரமாக இன்னொரு பொருளை கொடுத்து விடுவது என்ற அந்த சட்டங்களை பார்க்கக்கூடிய வரிசையில் ஒரு ஹதீஸ் வரும் என்றால் அது இந்த ஹதீஸை உலமாக்கள் மேற்கோள் காட்டுவார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள், முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நூலாசிரியர் ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பற்கள் விழுந்து ஈறுகள் சிவந்து காணப்பட்ட அந்த வயதான பெண்ணையா நீங்கள் இவ்வளவு அதிகமாக நினைவு கூறுகிறீர்கள்? அல்லாஹ் அவரை விட சிறந்தவரை உங்களுக்கு பகரமாக வழங்கிவிட்டானே என்று கூறினார்கள். அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து இவ்வாறு கூறினார்கள். என்ன கூறினார்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சொற்றொடர்களை கவனியுங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் அவரை விட சிறந்தவரை எனக்கு பகரமாக வழங்கவில்லை. அல்லாஹ் அவரை விட சிறந்தவராக எனக்கு வேறு எவரையும் பகரமாக எனக்கு வழங்கவில்லை. மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஈமான் கொண்டார். அப்தலனி அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல கைரன் மின்ஹா ஆமனத் பி இத் கஃபர பின்னாஸ். இது அரபியில் சொல்லும்போது தான் அந்த வாக்கம், ஆமனத் பி இத் கஃபர பின்னாஸ். மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஈமான் கொண்டார். வஸத்தகத்னி இத் கذبني الناس. மக்கள் என்னை பொய்ப்பித்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். சுப்ஹானல்லாஹ். வவாசத்னி பிமாலிஹா இத் ஹர்ரமனி الناس.
மக்கள் எனக்கு கொடுக்க மறுத்த போது அவர் தனது செல்வத்தால் எனக்கு உதவினார். மற்ற பெண்களின் மூலம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்காத அல்லாஹ் அவர் மூலமாகவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினான். பாருங்கள், ஒரு மனைவியை பற்றி நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். மக்கள் எல்லோரும் என்னை நிராகரித்த போது என்னை உண்மைப்படுத்தினார், என்னை ஈமான் கொண்டார்கள். என்னை மக்கள் எல்லோரும் என்னை நிராகரித்த போது என்னை உண்மைப்படுத்தினார்கள். மக்கள் எல்லோரும் எனக்கு தடுத்த போது எனக்கு தங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை எனக்கு வழங்கினார்கள். அதையெல்லாம் பின்னால் பார்ப்போம். அவர்கள் யார் என்ற விஷயத்தை எல்லாம் பின்னால் பார்ப்போம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இது எல்லாம் அவர்களுடைய சிறப்புகள். மேலும் சொல்கிறார்கள், நிச்சயமாக நான் அவரது அன்பை வாழ்வாதாரமாக, அவரது அன்பு எனக்கு வாழ்வாதாரமாக அல்லாஹ்விடம் வழங்கப்பட்டது. எப்படி அன்பை வாழ்வாதாரமாக, ரிஸ்காக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அன்பை தன் வாழ்வியலில் ஒரு ரிஸ்காக சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு வாழ்வாதாரமாக. உண்மையில் நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம் மனைவியின் அன்பு, அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையில் நம் மனைவியின் அன்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்குகளில் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீமாகத்தான் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட சாலிகான குடும்பத்தை கட்டமைப்பானாக. அந்த குடும்ப உறவை நமக்கு கட்டமைத்து தருவானாக ரப்புல் ஆலமீன். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் பாருங்க. நபிகளார் அவரின் குழந்தைகளான காசிம், அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா என அனைவரும் ஹதீஜாவின் மூலமாகவே பிறந்தவர்களே. ஒரே ஒருவர் யார்? இப்ராஹிம். அவர்கள் மட்டும் யாரிடமிருந்து பெறப்பட்டது? நபிகளார் யாரிடமிருந்து பெற்றார்கள்? மாரியா அல் கிப்தியா என்பவர்களிடமிருந்து பெற்றார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஜா கவனிங்கள், இதையும் கவனிங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகும் அவரது தோழிகளுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் உதவி செய்வதன் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினார்கள். நபிகளா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹதீஜா மரணித்ததற்கு பிறகும் தனது அவர்களின் தோழிகள் யார், அவரின் உறவினர்கள் யார் என்பதை பார்த்து உதவி செய்வார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஒரு சில சம்பவங்கள் வருகிறது அல்லாஹ்வின் அடியார்களே. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆட்டை அறுத்தால் அதில் ஒரு பகுதியை ஹதீஜாவின் தோழிகளுக்கு அனுப்பி வைப்பார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. மனைவி, இது மனைவி உறவிற்கும் பெற்றோர் உறவிற்கும் என்ன வித்தியாசம் யாருக்கு தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனைவி உறவு மட்டும்தான் உடன்படிக்கையிலான ஆனது. பெற்றோரின் உறவோ, பிள்ளைகளின் உறவோ, சகோதரின் உறவு எல்லாம் எதால் ஆனது? உடன்படிக்கையில் ஆனதா? எதனால் ஆனது? ரத்தத்திலால் ஆனது. எதனால் ஆனது? ரத்தத்திலால் ஆனது. ரத்தம். ஆனால் மனைவியின் உடன்படிக்கை, மனைவியின் உறவு உடன்படிக்கையில் ஆனது. அந்த ஒரு உடன்படிக்கை தான், அந்த அக்ரிமெண்ட், அந்த அக்து நிக்கா நடத்துகிறோமே. ஒவ்வொருவருக்கும் நிக்கா ஆகும் பொழுது வலியை வைத்து நடத்துகிறோமே. யாரோ தெரியாத ஒரு பெண்ணை, யாருக்கோ தெரியாத ஒரு ஆண், இருவரும் சேருகிறார்களே, அந்த உடன்படிக்கை, அதுதான் திருமணம். அதனால் தான் சண்டை வந்தால் தாயும் மகனும் பிரிய முடியாது, கணவனும் மனைவியும். இப்போ தெரியுதா? சண்டை வந்தால் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்றால், பிரச்சனை வந்துவிட்டது என்றால், கணவனும் மனைவியும் பிரிந்து விட முடியுமா? முடியாது. முடியும். தாயும் பிள்ளையும், தந்தையும் பிள்ளையும் முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மரணித்த ஒரு மனைவியை ஆடு அறுக்கும் பொழுது கூட அந்த ஆட்டின் ஒரு பகுதியை மனைவியின் தோழிகளுக்கு அனுப்புகிறார் என்றால், நபி அவர்கள் அந்த மனைவியை எந்த அளவிற்கு மனத்தில் வைத்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அவரிடம் கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதை இன்னும் ஒரு முறை கவனியுங்கள். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வயதான பெண்மணி வந்தபோது அவர் தனது பெயரை ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்று கூறினார்கள்.
ஒரு வயதான பெண்மணி வந்தார்கள், ஜஸ்ஸாமா அல் முஸனியா என்று கூறுகிறார்கள். அந்த பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணியை பார்த்து உரையாடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயதான பெண்மணி, வயதான மூதாட்டி வருகிறார்கள். நபிகளார் அவரை ஹஸ்ஸானா அல் முஸனியா, உங்கள் பெயர் ஹஸ்ஸானா அல் முஸனியா, பெயர் ஜஸ்ஸாமா தான். நபிகளார் சொல்கிறார்கள் அவர்களுக்கு, உங்கள் பெயர் இனிமேல் ஹஸ்ஸானா அல் முஸனியா என்று பதிலளித்து அவரிடம் ரொம்ப நேரம் நலம் குறித்து விசாரிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவர்களிடம் இவ்வளவு நலம் விசாரிக்கிறார்கள்? ஏன் பெயரை எல்லாம் மாற்றி சந்தோஷமாக அவர்களுக்கு பெயரை மாற்றி சந்தோஷப்படுத்துகிறார்கள்? உங்கள் பெயர் ஹஸ்ஸானா. ஹஸ்ஸானா என்றால் என்ன? ஹசன். ஹஸ்ஸானா என்றால் என்ன? நன்மையானவள், அழகானவள். ஹசன், ஹஸ்ஸானா என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தான் எந்த கேள்வியும் விட மாட்டார்களே நபி அவர்களிடம். இதை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வயதான பெண்ணிடம் இவ்வளவு அன்பாக பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வயதான மூதாட்டியை பற்றி, இவர் ஹதீஜா இருந்த காலத்தில் எங்களிடம் வருவார். நிச்சயமாக நல்லுறவை அழகிய முறையில் பேணுவது ஈமானின் மிக முக்கியமான விஷயமாகும் என்று கூறினார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே காரணம், அந்த பெண்ணை, அந்த வயதான பாட்டியை நலம் விசாரித்து, அன்பு விசாரித்து ரொம்ப நேரம் பேசி அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் பதிலளித்து விட்டார்கள். என்ன பதில்? இவர்கள் ஒரே நினைவுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் அன்பு மனைவியின் நினைவுகள் தான். லா இலாஹா இல்லல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு மனைவியாக இருந்திருப்பார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நினைவுகளை சூழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியே. ஏன்? இவர்கள் நாங்கள் ஹதீஜாவுடன் இருக்கும் பொழுது இவர் இந்த மூதாட்டி அப்போது வருவார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பாருங்கள். வஹி ஆரம்பமான நிகழ்வை பற்றி பேசும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் உறுதி, அவர்களது ஆழமான அந்த ஈமான், அவரது கூர்மையான அறிவு மற்றும் அவரது உறுதியான அந்த நாட்டம் ஆகியவை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அது வஹியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் நூலாசிரியர். ஹதீஜா மற்றும் ஆயிஷா ஆகிய இருவரில் யார் சிறந்தவர் என்பதில் அறிஞர்களிடையே பல கருத்துக்கள் உள்ளன. வாருங்கள் இப்போது கடைசியில் வருவோம் இந்த பகுதிக்கு. யார் சிறந்தவர்கள்? ஹதீஜாவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா? இருவரில் சிறந்தவர்கள் யார்? பல கருத்துகள் இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? பல கருத்துகள் இருக்கின்றன. இதில் மிகவும் சிறப்பானது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவரின் விளக்கமாகும். ஷேக் அரஃபாத் அவர்கள் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியாவின் கருத்தை முன்மொழிகிறார்கள். என்னவென்றால், இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரின் பங்கு மகத்தானது. அவர் நபிகளாருக்கு ஆறுதல் கூறி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள், தன் செல்வத்தை அர்ப்பணித்தார்கள், இஸ்லாத்தின் மேன்மையை கண்டார்கள். மேலும் அல்லாஹ் மற்றும் அவரது தூதருக்காக பல துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள். யார்? ஹதீஜா. அவனது தூதருக்காக பல துன்பங்களை தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் பங்கு இஸ்லாத்தின் பிற்பகுதியில் இருந்தது. ஹதீஜாவின் பங்கு முற்பகுதியில் இருந்தது ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் பங்கு இஸ்லாத்தில் பிற்பகுதியில் இருந்தது. ஆனால் கவனியுங்கள், மார்க்கத்தை புரிந்து கொள்வதிலும் அதனை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வதிலும் அவளிடமிருந்து சமுதாயம் பெற்ற அந்த கல்வி, அந்த இல்மு ஆகிய நன்மைகளில் அவர்களை மிஞ்ச எவரும் இல்லை. யாரை மிஞ்ச? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிஞ்ச எவரும் இல்லை. சரி, என்னதான் பதில்? யார்தான்? இருப்பினும் ஷரஃபாத் அவர்கள் சொல்கிறார், தஹபி மற்றும் இமாம் தஹபி மற்றும் ஹாஃபித் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்களின் தேர்வுப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே மிகவும் சிறந்தவர்கள் என்பதுதான் வலுவான கருத்தாக உள்ளது. அல்லாஹ்வே நன்கு அறிகிறான். இருப்பினும் க்ளோஸ் கால் என்றே சொல்கிறார்கள் உலமாக்கள். என்னது? க்ளோஸ் கால் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆதாரங்களை திரட்டிய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நபி அவர்களின் மனைவியர்களை சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு பங்கு. அவர் ஒருபோதும் நபிகளாக இந்த காரணத்தை சொல்கிறார்கள். நிறையார்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சிறப்புகளில் ஒன்று என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் நபிகளாரை முகம் சுளிக்க செய்ததில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்.
அதுக்கு நாமும் சரியா இருக்கணும். உடனே அப்படியே யோசிச்சிடாதீங்க, அப்படியே முகம் சுளிக்க செய்ததில்லை உடனே. நாம் அதுக்கு சரியா இருக்கணும். அது நபி. சிறப்பு அம்சங்களில் எண்ணிக்கையில் பாருங்கள், அவர்கள் ஒருபோதும் நபிகளாரை முகம் சுளிக்க செய்ததில்லை. அது மட்டுமா, நபிகளாரை கோபப்படுத்தியதில்லை. சுப்ஹானல்லாஹ். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உடனே அப்படியே போயிடாதீங்க. நாம் அதுக்கு சரியா இருக்கணும். நம்ம பக்கமும் கரெக்டா இருக்கணும். நம்ம பக்கம் கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கும் எல்லாம். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை முகம் சுளிக்க செய்து விட்டுட்ட, என்னை கோபப்படுத்திட்டீங்கன்னா நியாயமா? சொல்வதற்கு முன்னால் அந்த அந்த தர்பியா நம்மிடம் இருக்க வேண்டும். உலமாக்களை பட்டியலிடும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அவர் ஒருபோதும் நபிகளாரை முகம் சுளிக்க செய்ததில்லை, ஒருபோதும் கோபப்படுத்தியதில்லை. நபிகளார் அவரை ஒருபோதும் விலக்கி வைத்ததில்லை. ஒருபோதும் நபிகளார் அவர்களை விலக்கி வைத்ததில்லை. இந்த ஒரு நற்பண்பே அவரது சிறப்பிற்கு போதுமானதாகும். ஹதீஜா பின்த் குவைலித், நபிகளாரின் மனசு, நபிகளாரின் பாசம், நபிகளாரின் நேசம் நாம் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா சிறப்புகள் எல்லாம் பின்னால் வருகிறது. இது ஒரு தொடர், இது ஒரு பெரும் பயணம். இந்த பயணத்தில் நானே ஹயாத்தா இருக்க போகிறான் என்று தெரியவில்லை. அல்லாஹ் நாடினால் முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பின்னால் வரும் பிஇذنில்லாஹ். நாம் அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது பின்னால் வரும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி முடிந்து விட்டதா? அவ்வளவுதானா? இன்னும் முடியவில்லை. அல்லாஹ் நாடினால் அதனை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய வகுப்பில் பார்ப்போம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வியாபாரமும் திருமணம் நடந்த விதம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார ரீதியில் மார்க்கத்தில் முதன்மையான விஷயத்தில் எவ்வாறெல்லாம் உதவினார்கள். நபி அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் 15 வருடம் வாழ்ந்தவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 15 வருடம். இந்த 15 வருட காலத்தில் ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு எந்த அளவிற்கு இருந்தார்கள், அதற்கு பிறகு நபி அவர்கள் இன்னும் 40 முன்னால் அவர்கள் சந்தித்த விஷயங்கள், அவர்கள் சந்தித்த நிகழ்வுகள், நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு தயார் செய்தான் என்ற சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.